Hi buddies, hope you're doing fine. இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஃப்ளாஷ் கார்டு வந்து பண்ணணும், அதுவும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஃப்ளாஷ் கார்டு வந்து எந்த மாதிரிலாம் வந்து பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ப்ராப்பர் ஃப்ளாஷ் கார்டு அப்படின்னா எப்படி இருக்கும்னா, ஒரு சார்ட்டை ஃபோல்ட் பண்ணி அண்ட் அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கணும். ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒரு ஷீட்டை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ளாஷ் கார்டுடைய டபுள் சைட்லேயுமே வந்து ப்ராப்பராக மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து எடுத்து அண்ட் அதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே வந்து விசிபிளாக இருக்கிற மாதிரி ஃபாண்ட் சைஸில் வந்து பிக் லெட்டர்ஸில் வந்து எழுதணும். அண்டு அப்படி எழுதும்போது ஃப்ளாஷ் கார்டுடைய ரெண்டு சைட்லேயுமே வந்து நம்ம வந்து எழுதலாம். பட் எழுதுகிற எந்த ஒரு வேர்டாக இருந்தாலும் ஸ்னானிம்ஸோ ஆன்டனிம்ஸோ வாட் எவர் இட் மே பி, பட் எழுதுறது வந்து சிங்கிள் வேர்டாக தான் வந்து இருக்கணும். ஸோ டபுள் வேர்ட்ஸ் வந்து ஃப்ளாஷ் கார்டில் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஃப்ளாஷ் கார்டுக்கு யூஸ் பண்ணுற கலர்ஸ் வந்து மோஸ்ட்லி டார்க் கலர்ஸாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே அட்ராக்டிவாக வந்து இருக்கும் அண்டு நல்லாவும் விசிபிளாக வந்து இருக்கும். அண்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, சார்ட் எந்த கலரில் வந்து இருக்குதோ அண்ட் அதே கலர்லேயே வந்து நம்ம வந்து மார்க்கர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து ஆப்போசைட்டாக வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணால் கார்ட்போர்ட் எடுத்துக்கணும். கார்ட்போர்டில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு வந்து ஹோல்டர் வந்து ரெடி பண்ணணும். ஸோ ஃப்ளாஷ் கார்டில் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்குரிய அந்த ஒரு ஹோல்டர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அதை வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணுற அந்த ஒரு கார்ட்போர்டு வந்து நல்லாவே ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி நல்ல லென்த்தியானதாக வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லென்த்தாக வந்து இருக்குது அப்படின்னா அண்ட் அதை வந்து டபுள் லேயராக வந்து இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணி ஸோ அதில் வந்து க்ளூ போட்டு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒரு கார்ட்போர்டை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ளாஷ் கார்டுடைய சென்டர் பாயிண்டில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். அண்ட் ஃபோல்ட் பண்ணி இருக்கிறதுக்கு உள்ளே தான் வந்து நம்ம வந்து அதை இன்சர்ட் பண்ணணும். கார்ட்போர்டு பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து ஃப்ளாஷ் கார்டுடைய 4 சைட்ஸ்லேயுமே வந்து ஃபோர் கார்னர்ஸ்லேயுமே வந்து கார்னர் டேப்பை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். அண்ட் அப்படி கார்னர் டேப் போடும்போது நல்லாவே வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி வந்து நல்லா நீட்டாக வந்து பேஸ்ட் பண்ணணும். கார்னர் டேப் வந்து ஃபோல்ட் ஆகாமல் வந்து பார்த்துக்கணும். அண்ட் அதே மாதிரி கார்னர் டேப் வந்து போடும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோன்னா டேபிள் மேலே வந்து வச்சு நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைனா கீழே ஃப்ளோர் நல்லா க்ளீனாக இருக்கிற அந்த ஒரு ஃப்ளோரில் கூட வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணலாம். அண்ட் ஸ்டிக் பண்ணும்போது இப்போ டைல்ஸ் அப்படின்னா டைல்ஸ்லேயும் வந்து அது ஒட்டிக்கிடும், ஆஸ் வெல் அஸ் அந்த சார்ட்லேயும் அந்த கார்ட்போர்ட்லேயும் வந்து பேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி வந்து நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் எந்த இடத்துலையுமே வந்து ஃபோல்ட் ஆகாமல் ரொம்பவே நீட்டாகவும் வந்து இருக்கும். அதனால இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஃப்ளாஷ் கார்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து அது நல்லாவே வந்து இருக்கணும். ஸோ அதனால் அதோடைய ஹோல்டரை வந்து நம்ம ரெடி பண்ணும்போது கார்ட்போர்டு ரெடி பண்ணும்போது நல்ல லென்த்தியாக வந்து கட் பண்ணி அண்ட் அதை வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணணும். அண்ட் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃப்ளாஷ் கார்டோடைய டபுள் சைட்லேயுமே வந்து நீட்டாக நம்ம வந்து ஒரு மார்ஜின் போட்டுட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து எலகண்ட் லுக்காக வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து போடும்போது ரொம்பவே ஸ்டாண்டர்டாகவும் அண்ட் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நீட்டாகவும் வந்து இருக்கும். அண்ட் இந்த மாதிரி தான் வந்து ப்ராப்பராக ஃப்ளாஷ் கார்டு எல்லாமே வந்து மேக் பண்ணணும். பிஎடை பொறுத்த வரைக்கும் வந்து மேக்ஸிமம் 40 ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு சிங்கிள் ஃப்ளாஷ் கார்டுக்கு வந்து எந்த மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம். ஸோ நம்ம மொத்தமாகவே வந்து அந்த 40 ஃப்ளாஷ் கார்டு அப்படின்னா அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே வந்து அட் அ டைமில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மொத்தமாக பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ மெஷர்மெண்ட்டை எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை சார்ட்டை வந்து கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து 40க்கும் பண்ணி வச்சுட்டு மொத்தமாக வந்து எழுதும்போது வந்து நமக்கு வந்து ஈஸியாக பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். So that's all about this video. Hope this video will be useful one and thank you so much for watching this video till end. If you're having any suggestion, let me know in the comment section. We'll see you next video. Tada, bye bye.